திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதீபதையே. அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அற்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்கள் அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் இன்னையே கருத்தில் வை தேத்துதற்கு இசைந்தேன். உண்பனேனேனும் உடுப்பனேனேனும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே. நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று சுந்தரகாண்ட பாராயணம். நம்ம நேற்றைக்கு வந்து அந்த மாருதி நம்மளை மன்னிப்பாராக. நேற்றைக்கு சில பல காரணங்களால் நம்ம சுந்தரகாண்ட பாராயணத்தை தொடர முடியலை. இன்றைக்கு அந்த மாருதி நாதன்கிட்ட ஒரு மன்னிப்பு எல்லாரும் கேட்டுக்கோங்க. அம்மா தான் தப்பு செஞ்சிட்டேன், ஏன் இது மாதிரி நான் பண்ணேன், இது என் வாழ்நாளையில் இது மாதிரி சத்சங்கத்தை நான் ஒத்தி வச்ச வாழ்நாளே கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி நேற்றுக்கு ஏன் ஒத்தி வச்சேன்னு எனக்கு தெரியல குழந்தைங்களா. சரி, நடந்து போச்சு, விடுங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணேன்? எல்லோரும் என்னை ரொம்ப பெருசான என்னோ ரொம்ப வெந்து சாம்பலாக போன மாதிரி ஆறுதல் வேற சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நம்ம ஆஞ்சநேயர் திருவடியின் கீழேயே உள்ளோம் அப்படின்னாங்க. அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே ஆஞ்சநேயர் திருவடி அவர் நம்மளை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப ஒரு வாட்டி எனக்கு நெருப்பு காயம் ஏற்பட்டுச்சு. அந்த நெருப்பு காயம் ஏற்பட்ட போது அவர் வந்து அன்னைக்கு ராத்திரி என் முகமெல்லாம் ஆஞ்சநேயர் முகம் மாதிரி ஆயிட்டு. நெருப்பு காயத்தில் அப்படி முகம் எப்படியோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முகம் அவ்வளோ பெருசு இருந்தது. அன்றைக்கி நைட்டில் நம்ம ஊர் ஆஞ்சநேயர் வந்து அப்படியே ஒரு 3 சொட்டு இருக்கும் அமிர்தம் விட்டார். அப்புறம் அந்த புண்ணோ வலியோ எனக்கு எதுவுமே தெரியலை. அது 25 வருஷம் ஆகியும் டேப்பை திறந்து நேரடியாக கையில் விட்டு எல்லாம் என்னால் குளிக்க முடியாது. இன்னும் அந்த புண் அப்படி தான் இருக்குது. அங்கே தீயினால் சுட்ட புண் உள் ஆறாது போல் இருக்குது. அப்படி ஆறுனாலும் ஆறும் நாவினால் சுட்ட வடுங்கிறார் வள்ளுவர். அதனால் வந்து அந்த ஆஞ்சநேயர் வந்து நமக்கு இந்த தன் இடத்தையே நமக்கு கொடுத்து நம்மளை வாழ வச்சிட்ருக்கிறாருங்கக்கூடிய ஒரு ஆறுதலில் அந்த ஆஞ்சநேயம் முடிச்சுட்டு நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இன்றைய பாடத்திற்கு வருவோம். அங்கே வந்து சீதா தேவி ஆஞ்சநேயர் வந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீதா தேவி வந்து ஆஞ்சநேயர் பேரில் அவன் மாறு வேடத்தில் ஒருவேளை அரக்கர்கள் யாரேனும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு அப்படி ஒரு ஐயம் இருப்பது இயல்பு தானே. ஏற்கனவே வந்து மாயமான் உருவத்தில் மாரீசன் வந்துட்டான். அப்புறம் தவவேடம் தாங்கி சிவவேடம் தாங்கி ராவணேஸ்வரன் வந்துட்டான். அப்போ இது மாதிரி பெரிய அரக்கர்களெல்லாம் தன் வேடத்தை மாற்றி அமைத்து கொண்டு வேறு வேடத்தில் வரும்போது இதுவும் அரக்கர்களுடைய சூழ்ச்சியோ அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்கு ஏது உண்டு. அப்படிங்கிறதுனால இவர் வந்து வால்மீகம் என்ன பேசும் அப்படின்னா ஃபுல்லாக நான் வந்து ராமச்சந்திரமூர்த்தியோட அடித்தொண்டன், நான் எங்கேருந்து வாரேன், ராமச்சந்திரமூர்த்தி யார், அயோத்தியில் வாழ்ந்தவர், கேகய நாட்டு அரசியோட பேச்சை கேட்டு அவர் நான் இங்கே வந்துட்டார், கௌசல்யையும் அப்புறம் தசரத சக்கரவர்த்தியோட திருமைந்தனாக யாகம் நடத்தினருந்து சொல்கிறார். ரிஷியசருங்கர் வந்து யாகம் நடத்தி கொடுத்ததுலேருந்து கதையை ஆரம்பித்து ஒரு ராமாயண பாராயணமே அவர் செஞ்சிட்டார். நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே ரிஷியசருங்கரை போய் தேடிட்டு வந்தது, ரிஷியசருங்கரை அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததும் மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் யாகம் பண்ணது, யாகத்தில் வந்து அந்த யாகபூதம் இவங்களுக்கு பாயாசம் கொடுத்தது, அவங்க பங்கிட்டு கொடுத்தது, ராமச்சந்திரமூர்த்தி திரு அவதாரம், அதுக்கு அடுத்து 3 பேர் திரு அவதாரம், அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நம்ம விஸ்வாமித்திரர் வந்து கரிய செம்மல் ஒருவனை தந்துடிதின்னு கேட்டது, விஸ்வாமித்திரர் கூட்டிகிட்டு காட்டுக்கு போனது, அப்புறம் வந்து தாடாகையை வதம் பண்ணது, அப்புறம் வந்து
ஜனக மன்னனுடைய மகள் அந்த வில்லை ஒடிச்சது, கல்யாணம் பண்ணது எல்லாம் சொல்கிறாரு. பரசுராமனை வதம் பண்ணது, பரசுராமனுடைய ஆணவத்தை பங்கம் பண்ணது, அது எல்லாம் சொல்லிட்டு வந்து திரும்ப வந்து நாட்டுக்குள்ளே வந்து நாங்கள் 12 ஆண்டு காலம் சந்தோஷமாக எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நல்லா வாழ்ந்தாங்க. கேகை மன்னனுடைய மகளுடைய சூழ்ச்சினால் ஒரு காட்டுக்கு வந்தார். அங்கேயும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்தாங்க. இவர் ராவணேஸ்வரன் செய்த சூழ்ச்சினால் மாரீசன்கக்கூடிய தங்கமான் வயப்பட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பிரிஞ்சிட்டாங்க. இப்போ நான் இந்த இலங்கையில் ஒவ்வொரு நூக்கன் காணரும் தேடினேன், எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்க முடியலை. நான் மீண்டும் எங்கள் அம்மா அப்பாவை சரணடைந்தேன். ராமச்சந்திரமூர்த்தி சீதா தேவி சமேத ராமச்சந்திரமூர்த்தியை சரணடைகின்றேன் அப்படி தான் வியாக்கியான கர்த்தாக்கள் வைணவ பரத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. மீண்டும் நாம் சரணடைந்து பெற்றோம் அப்படின்னு. நான் தேடிக்கவே முடியும், எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, நீ எங்களுக்கு காட்டி கொடுத்தாலொழிய எங்களால் காண முடியாது. இதுதான் உலகத்தில் வந்து ஒவ்வொரு ஜீவனுடைய நிலைப்பாடும் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் நான் நீ காட்டி கொடுக்கலன்னா நான் வந்து உயிரை மாச்சிருவேங்கக்கூடிய அளவுக்கு வைராக்கிய சித்தராக இருக்க பூஞ்சோலைக்குள்ளே சீதா தேவியினுடைய திருமேனியை காண்றாரு. இப்போ ராவணேஸ்வரன் வந்து பேசிட்டு போன வரைக்கும், அப்புறம் திரிசடை வந்து கனவு கண்டதை சொன்ன வரைக்கும் நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சீதை வந்து மரத்தில் விட்டு குதிச்சு ரொம்ப சிறிய திருவடியாக இருக்கிறாரு. இவருக்கு பேரே சிறிய திருவடி அப்படின்னு பேர். பெரிய திருவடி அப்படிங்கிறது கழுகார், அவர் தான் பெரிய திருவடி, கருடாழ்வார் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. கருடாழ்வார் பெரிய திருவடினும் ஆஞ்சநேயமூர்த்தியை சிறிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிறிய திருவடியினுடைய திருமேனி அவர் தன்னையே ரொம்ப குறுக்கிக்கிட்டு வந்து தான் இவரை பார்க்குறாரு. அப்புறம் வந்து அவர் கீழே வந்த உடனே இவளுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ரொம்ப முழுமையான நம்பிக்கை வராட்டி கூட ஓரளவுக்கு இவளுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்போ இவனை நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அடைந்தனன் அடியேன் ராமனானையால் குடைந்து உலகனைத்தையும் நாடும் கொட்பினால் மிடைந்தன உலப்பிலர் தவத்தை மேவலால் மடந்தை நின் சேவடி வந்து நோக்கினேன். நான் வந்து உன்னுடைய கருணையினால் நான் உன்னை பார்த்துக்கிட்டேன். மடந்தை நின் சேவடி வந்து நோக்கினேன். ஐயுறல் உனது அடையாளம் ஆரியன் மெய்யுற உணர்த்திய உரையும் வேறுள கையுறு நெல்லியம் கனியின் காண்டியால் நெய்யுறு விளக்கணையாய் நினையல் வேறு என்றான். நீ கவலைப்படாதப்பா, நீ ஏற்கனவே வந்து ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டிருக்கிற, மாயமானாக அவங்க வந்திருக்கிறான், இவன் இது வேறு வந்திருக்கிறான், தவசீலனாக ராவணேஸ்வரன் வந்திருக்கிறான். அதில் உனக்கு ஐயம் எழுவது இயல்பு. ஐயுறல் உனது அடையாளம் ஆரியன் மெய்யுற உணர்த்திய உரையும் வேறுள கையுறு நெல்லியம் கனியின் காண்டியால் நெய்யுறு விளக்கணையாய் நினையல் வேறு. நான் என் கையில் வந்து ஆஞ்சநேயர் எனக்கு கொடுத்த அந்த அடையாளம் ஒன்று வச்சுருக்கிறேன். அது தவிர உங்கள் 2 பேருக்கு மட்டுமே தெரிந்த சில ரகசியங்கள் எனக்கு தெரியும். நான் அதையும் கூறுகின்றேன் கேளு என்று அவன் இறைஞ்ச நோக்கி இரக்கமும் முனிவும் எய்தி நின்றவன் நிருதனல்லன் நெறி நின்று பொறிகளைந்தும் வென்றவன் அல்லனாகில் விண்ணவன் ஆதல் வேண்டும் நன்று உணர்வு உரையும் தூயன். இவன் தூய்மையானவன், இவன் சாதாரண ஆள் இல்லை. பொறிகள் 5ஐயும் வென்ற, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் அப்படின்னு சொல்லி அவையம்மா சொல்லுவாங்க. புலனைந்தும் வென்ற வீரன், அது நெறி நின்று பொறிகளைந்தும் வென்றவன். அந்த பொறிகள் வென்றவன் அப்படின்னு சொன்னால் அந்த அதில் உள்ள ஒரு வார்த்தை பாருங்கள். பொறிகள் வென்றவன் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து பாரதியார் வந்து பகவத்கீதைக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். நீங்கள் படிச்சிருப்பீங்களா படிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியலை. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. வேதம் ஆகமம் எல்லாமே பை பர்த்தே அவங்களுக்கு அதெல்லாம் இறைவன் உணர்த்த அவங்க அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால அவங்களுக்கு அதெல்லாம் இயல்பு தான். அவர் கீதைக்கு ஒரு விளக்கம் எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, கீதைக்கு விளக்கம் எழுதும்போது நான் வந்து புலன்கள் பொறிகள் வென்றவன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன், அதாவது இது மகாத்மா காந்தி இந்த இடத்துக்கு வந்து ஒரு வியாக்கியானம் சொல்கிறார். ஒன்றுக்கும் தகுதி. இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் காஞ்சிபுரம் பட்டு கட்ட மாட்டேன், நான் வைர நெக்லஸ் போட்டுக்க மாட்டேன், நான் நெத்திச்சூடி வச்சுக்க மாட்டேன், நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க,
ஏன்னா ஏன் நீ கஞ்சிக்கு செத்த நாய் உனக்கு வைர நெக்லஸுக்கும் காஞ்சிபுரம் பட்டுக்கும் நீ எங்கே நாயை போவே அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். ஏன்னா எனக்கு இல்லை, நான் அதை வச்சுக்கிட்டு நான் போகல, காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வைராக்கியமோ, அதுக்கு பேர் விரதமோ, அதுக்கு பேர் நோன்போ இல்லை. ஒருவன் வந்து சுகர் பேஷண்ட்டாக ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து நான் லட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு லட்டு பிடிக்காது, எனக்கு பூந்தி பிடிக்காதுன்னா உனக்கு நீ லட்டு சாப்பிட்டேன்னா சொரின்னு சொரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான் உனக்கு. அப்படி இல்லை அப்படின்னா விடிய விடிய நீ வந்து லெட்டினுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. அதனால் சாப்பிடாமல் இருக்க. நல்ல ஆரோக்கியமான ஒருவன், புலனைந்தும் என்ற ஒருவன், அவன் பக்கத்தில் போய் விதவிதமான பொருட்கள் இருக்குது, லட்டு இருக்குது, பூந்தி இருக்குது, மைசூர் பாகு இருக்குது, கேக்கு இருக்குது, விதவிதமான பழங்கள் இருக்குது, எனக்கு வேண்டாயா. நான் புலன்கள் பொறிகளை துறந்து பேரண்ட நாயகனே நான் லட்டாக சாப்பிடன்னு நினைக்கிறேன். நான் பேரண்ட நாயகனே நான் வந்து எல்லா விதமான இனிப்பாகவும் தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி அந்த எடுத்த ரசக்கலவே நான் சாப்பிடன்னு நினைக்கிறேன். இந்த ரசக்கலவை எனக்கு வேண்டாம் சாமி. வேண்டாம் சாமின்னு சொன்னதில்லை, அவங்க எடுத்துகிட்டு பண்ண சாப்பிட்ருக்கலாமோ, கூட 2 தடவை பிக்கு பண்ணிவிட்டு வாங்கியிருக்கலாமோ, அதை சாப்பிட்ருக்கலாம். அவங்க அது இல்லை, இது ஒரு சாப்பாடா, எனக்குள் இருக்கும், என்னுள்ளே கனிந்து, என்னுள்ளே மலர்ந்து, என்னுள்ளே கசிந்து உருகக்கூடிய அந்த தேன்பாகை, அந்த இன்ப அனுபூதியை நான் சுவைக்கணும்னு விரும்புகிறேன். இது ஒரு சுவையாக எனக்கு அப்படின்ற அருள் ஞானம் உடையவர்கள். அப்போ இவர் சொல்கிறார், பாரதியார் ஒரு விளக்கம் சொல்லும்போது அந்த இந்த 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 சுலோகத்துக்கு அவர் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு டிபி பேஷண்ட்டு ஒரு அழகான பெண்ணை பார்த்து நான்லாம் அந்த பொண்ணோடு வாழ முடியாது, எனக்கு வேண்டாம், அழகான பொண்ணெல்லாம் எனக்கு பிடிக்காது, அழகான பொண்ணை நான் ஏறிட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வீரமா? ஒரு டிபி பேஷண்ட் அவனே எந்திரிச்சு நிற்க முடியாது, எலும்புருக்கி நோயாளி, அவன் எந்திரிச்சே நிற்க முடியாது, அவன் எந்த பெண்ணையும் நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் இதுக்கு பேர் வீரமா? அது இல்லை. நல்ல திடகாத்திரமான ஒருவன், ஆரோக்கியமான ஒருவன், புலன்கள் 5ம் செயல்படக்கூடிய ஒருவன், நான் எந்த பெண்ணையும் நான் ஏற்று பார்க்க மாட்டேன். அது எனக்கு உரிய சொத்து அல்ல, எனக்குரிய சொத்து எதுவோ அதை நான் அனுபவிச்சுக்கிட்டா போதும், ஊராஞ்சொத்து எனக்கு என்னத்துக்கு? அது மாதிரி ஒருவன் நினைப்பதானால் அதுக்கு பேர் தான் புலனடக்கம் அப்படின்னு அவர் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறார். அப்போ இவனுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா அப்படின்னா தெரியணும். அப்புறம் இதை தான் வெறும் சொல்கிறார் நம்ம திருமூலர் திருமந்திரத்திலையும், 5ம் அடக்கு என்பார் அறிவிலார், 5ம் அடக்கினால் அது அசேதனம். 5 புலன்களை அடக்குப்பா, புலன் அடக்கு பொறி அடக்கு, புலன் அடக்கு பொறி அடக்குன்னா 5ஐயும் அடக்கிட்டுன்னு வச்சுக்கோ, அது அசேதனமாம். இதுக்கு பொறி இல்லை, அப்படி அந்த நிலையில் இருந்து பார்த்தா தெரியும். இதில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு சாப்பாடு தேவையா, இதுக்கு பட்டு வெட்டி தேவையா, இதுக்கு வந்து பலரச சாறு தேவையா, இதுக்கு எதுவுமே தேவையில்லையே. அப்போ நான் 5ம் அடக்கிட்டு நீ இது மாதிரி இருந்தால் மடைமாற்றம் செய்யப்பட்டு அந்த பேரண்ட நாயகனை எப்படி ஒரு தேன்பாட்டிலுக்கு உள்ளர விழுந்துடாம, ஆனால் தேன்பாட்டிலுடைய நுனியில் உட்காந்துட்டு கொஞ்சம் தொட்டு ரசித்து சாப்பிட்ற மாதிரி நீ வந்து பேரண்ட நாயகனை அவனுக்கு உள்ளார நீ விழுந்துடாம கொஞ்சம் உணர்வோடும் கொஞ்சம் உயிரோட்டத்தோடும் தொட்டு ரசித்து, ஓ நான் உலகியல் சுவை அனைத்தையும் கடந்த சுவை இந்த சுவை, நான் இதுவரை அனுபவித்திராத சுவை இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து பூர்ண ரசத்தை நான் பருகுவேன் அப்படின்னு நினச்சி அப்போ பறக்கணும். ஒன்றுமே இல்லாமல் நான் கண்ணை மூடிட்டு இருந்தால் அதுக்கு பேர் புலனடக்கம் இல்லை, அதுக்கு பேர் வைராக்கியம் இல்லை, அதுக்கு பேர் நோன்பு இல்லை, அதுக்கு பேர் சீலம் இல்லை, அதுக்கு பேர் தவம் இல்லை, அதுக்கு பேர் செறிவில்லை அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு மகாகவி. இதே மாதிரி தான் மகாத்மா காந்தின்னு சொல்கிறாரு. ஒருத்தன் மலையுச்சியில் போய் உட்காந்துட்டு அங்கே அவனுக்கு லட்டே கிடையாது, யார் கொண்டு லட்டு கொடுக்க போகிறான், அவனுக்கு எதுவுமே கிடையாது, நான் லட்டு சாப்பிட மாட்டேன், நான் மலையுச்சியில் வந்து உனக்கு யாரடா அங்கே லட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா, நீ மலையுச்சிக்கு வந்திருக்கிற, இறங்கி போய் உனக்கு தேவைன்னா சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். அது மாதிரி கிடைக்காத ஒன்றுக்காக வேண்டி நான் இதை திறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் வைராக்கியமோ, அதுக்கு பேர் ஞானமோ, அதுக்கு பேர் வீரமோ இல்லை. ஆனால் எல்லா அனுபவங்களும் இருந்து அதை தீர துறக்கிறாங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் வைராக்கியம், அதுக்கு பேர் தான் ஞானம், அதுக்கு பேர் தான் பக்தி. அதுவும் இறைவனுடைய பெயரை சொல்லி இவங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பரிபூர்ணமான ஒரு ஆனந்த மோன ஞான நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து ஐயுறல் உனது அடையாளம்
ஆரியன் மெய்யுற உணர்த்திய உரையும் வேறுல கையுறு நெல்லியம் கனியின் காண்டியால் நெய்யுறு விளக்கணையாய் நினையல் வேறு. நீ வேறு ஒன்றும் நினைக்காதம்மா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உன் வீட்டுக்காரர் கொடுத்த ஒரு அடையாளம் கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கும் உன் வீட்டுக்காரனுக்கும் தனிமையில் பேசிய உங்களுடைய பேச்சின் சுவாரஸ்யத்தை வேறு நான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் வேறு ஒன்றையும் நீ நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லார். என்று அவன் இறைஞ்ச நோக்கி இரக்கமும் முனிவும் எய்தி நின்றவன் நிருதனல்லன். இவனை பார்த்த உடனே இவன் அசுரன் அல்ல. நிருதன்னா அசுரன், இவன் நிருதன் அல்லன். நெறி நின்று பொறிகளைந்தும் வென்றவன். இவன்தான் நெறியில் நிற்பவன், இவன்தான் பொறியை வென்றவன். பொறிகளைந்தும் வென்றான் தன் வீரன் தானே வீரம். இவன் தான் வீர தீர பராக்கிரமமான. நெறி நின்று பொறிகளைந்தும் வென்றவன் அல்லனாகில் விண்ணவன். அப்படி இல்லை அப்படின்னா தேவர்களில் யாரோ ஒருத்தன், பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அது மாதிரி தேவர்களில் யாரோ ஒருத்தனாக இவன் இருக்கணும். இல்லாட்டி இது மாதிரி இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. நன்று உணர்வு உரையும் தூயன் நவையிலன் போலும். இவன் பேசுகிற அந்த வார்த்தையை அட்சர சுத்தமாக பேசுகிறான், நல்ல தெளிவாக பேசுகிறான், குழப்பம் இல்லாமல் பேசுகிறான். நீங்கள் நிறைய பேரை பாருங்கள், பேசும்போது எனக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு விடுவாங்க. ஏதாவது நோயாளிகள் யாருன்னா போட்டு விடுவாங்க. ஒரு கருத்து அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க, அம்மா எனக்கு வயிற்று வலிக்கு அது சொல்ல வந்திருப்பாங்க. எனக்கம்மா எனக்கு 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 எனக்கம்மா நான் நேற்று மத்தியானம் சாப்பிட்டேன், அப்புறம் ராத்திரி சாப்பிட்றதுக்குன்னு போனேன். அப்புறம் இது எப்போ அவங்க என்ன கான்செப்டை சொல்ல, வயிற்று வலிக்கு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. எனக்கு வயிற்று வலிக்குமா, வலிச்சு வெளியே போகுது, அவ்வளோதான் அவங்களோட. அது அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா குடும்பமே அப்படி இருக்கு ராஜா. ஒரு 4-5 குடும்பம் இருக்குது, சொன்னதை ஒரு 10 வாட்டி சொல்ல, என்ன இப்போ தான் சொல்லி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி இவங்க சார்ந்ததன் வண்ணம் தானே உயிரினுடைய தன்மை. பொண்டாட்டி அப்படி இருக்கா, அதே மாதிரி புருஷன் பேசுகிறார், 2 பேரும் மாதிரி பிள்ளைங்க பேசுகிறாங்க. அப்போ நம்ம சார்ந்ததன் வண்ணம் தன்மை எதில் மட்டும் இல்லை, நம்ம போய் சார்ந்த தவச்சாலையில் மட்டும் இல்லை, நாம் சார்ந்த வாழ்க்கை நெறியில் மட்டுமில்லை, ஒவ்வொரு சொல்லாடலில் கூட நாம் சார்ந்ததன் வண்ணம் தன்மையை நான் இப்போ சமீப காலமாக இதிலும் கூட சார்ந்ததன் வண்ணம் தன்மை வருமா. நான் டாக்டர் வீட்டுக்கு போனேன். அவர் சொன்னார், என்னடா பொண்டாட்டி தானே, நான் வந்துமா நான் போயுமாங்க, இப்போ புருஷன் கூட அப்படி தானா. அப்போ அப்படி பழகிக்கிட்டே இருக்கோம்ல, அவங்க போகிற சாப்பாடை சாப்பிட்றோம், அவங்க கூட பேசுகிறோம், அவங்க கூட பழகுறோம், வந்து போய் 1 or 2 வேர்ட்ஸ் அதை நறுக்குன்னு சொல்ல வந்த கருத்தை. அப்போ நம்ம உள்ளத்தில் அவ்வளவு தெளிவு இருக்குது. நாம் எதையும் வளைச்சி சொல்லணும் இல்லை. இறை அனுபவம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினைந்து உருகி நனைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு, இப்படி சொல்ல வேண்டியது இறை அனுபவத்தை. அது எப்படி உணலாம் உயிரெல்லாம் முருக, அது இறை அனுபவத்தை சொல்லலாம். இது ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா அது எதை சொல்ல வரோம், எப்படி சொல்ல வரோம், விஷயம் முடிஞ்சு போச்சு. அந்த சிந்தனை வேணும். அதுக்கெல்லாம் நம்ம துதிக்க வேண்டிய கடவுள் யாருன்னா ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயரை நீங்கள் மனப்பூர்வமாக துதித்து அறிவுக்கு, தொழில்நுட்பத்திற்கு, துன்பங்களிலிருந்து விடுதலை பெற, உங்களுடைய வாசி யோகம் சித்தி பெற, அனைத்திற்குமான கடவுள் ஆஞ்சநேயர் தான். அப்போ அவங்க சொல்கிறார் பாருங்கள், என்று அவன் இறைஞ்ச நோக்கி அல்லனாகில் விண்ணவன் ஆதல் வேண்டும் என்று உணர்வு உரையும் தூய். இவனுடைய உணர்வு தூய்மை, இவனுடைய சொல்லும் தூய்மை. எப்படி பேசுகிறாங்க, உரையும் தூயன். இவனுக்கு எந்த ஆசையுமே இல்லை, நவையிலன் போலும். இவன் தெளிவாக இருக்கிறான். மனதுக்குள்ளே ஆசை இருந்தால் தானே குழப்பம் வரும். இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ. மனதுக்குள்ளே ஆசையே இல்லாதவன் போல் இருக்க. அப்படி அரக்கனே ஆக வேறு ஒரு அமரனே ஆக அன்றி குரக்கனத்து ஒருவனே தான் ஆகுக கொடுமையாக இரக்கமே ஆக இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர் இதின் உதவி உண்டு. என்னத்தான் வேணால் இருந்துட்டு போகிறான், நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை. அரக்கனே ஆக வேறு குரக்கினத்தவனே கூட ஆக என்ன வேணால் அவன் இருந்துட்டு போகிறான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்கள். எனக்கு என்னுடைய கணவனுடைய பெயரை சொல்லி எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறான், எனக்கு மேன்மையை தந்திருக்கிறான். அப்போ இப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மேன்மையும் தந்த ஒருவனுக்கு நான் எந்த வகையில் தான் கைமாறு கருத போகிறேன், எனக்கு அவ்வளவு மேன்மையை தந்திருக்கிறான் அப்படி சொல்ல.
அரக்கனையாக வேறு ஓர் அமரனையாக அன்றி குறுக்கணத்து ஒருவனேதான் ஆகுக கொடுமையாக இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர் இதன் உதவி உண்டு. எனக்கு உருக்குனா எனக்கு உணர்வு வேற, நான் என்ன செய்கிறேன், நான் யார், எங்கே இருக்கிறேன், எதுவுமே இல்லாமல் நான் மயங்கி கிடந்தேன். எனக்கு உணர்வும் தந்தான். அதனால் இவன் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இவன் எனக்கு உயிர் கொடுத்த ஒரு கடவுள் அப்படின்னு நினைக்கிறான் என நினைத்து எய்த நோக்கி இறங்கும் என் உள்ளம் கள்ளம் மனன் அகத்துடையாராய வஞ்சகர் மாற்றமல்லன் நினைவுடை சொற்கள் கண்ணீர் நிலம்புகப் புலம்பான் என்றான். உணவுதற்கு உரியன் என்ன வீர நீ யாவன் என்றான். அப்படியே அவன் கண்ணில் இருந்து இவ திருமேனியை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே அழுக. நம்மளுடைய தலைவனை பிரிஞ்சு இந்த அம்மா எவ்வளவு கோலத்தில் இருக்கிறா. இன்னும் வான்மீகம் சரி கம்பரும் சரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ராமன் என்ன மனுஷன், அங்கே பார்த்து இங்கே பார்த்து செடியை கண்டியா கொடியை கண்டியா, நீ சீதையை கண்டியா சீதையை கண்டி, இவன் என்ன மனுஷன், ஒரு ஆம்பளை ஏதோ நடந்து வச்சு உதறி தள்ளிட்டு இருக்க வேண்டாமா, இப்படி பாலி வேணாம். இப்போ நினைக்கிறான் நான் சீதையை பார்த்து, ராமன் இவன் என்ன மனுஷன், இவன் என்ன மனுஷன், இப்போ நினைக்கிறான் இவன் என்ன மனுஷன், சீதையை பிரிஞ்சப்புறம் அவன் செத்துருக்க வேண்டாமா, இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இன்னும் உயிரோடு இருக்கிறானே, அது மாதிரி நினைக்கிறான். அப்போ தான் நினச்சதுக்கும் இப்போ நினைக்கிறதுக்கும் அவ்வளோ வேறுபாடு. இந்த அம்மா இவங்ககிட்ட பேசலாம். ஏற்கனவே சிவனடியாராக வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கதையாக இந்த அம்மா பேசிடுச்சு, நிறைய கதை பேசிடுச்சு. சிவனடியாராக வந்து அவங்ககிட்ட நீ யார் என்ன ஏது, நான் தசரத சக்கரவர்த்தியுடைய மருமகா ஜனகனுடைய மகா என்னென்னமோ கதை பேசிட்டா. இப்போ வந்து பேசக்கே யோசனைப்பட்டு பேசலாமா வைக்கலாமான்னொன்னே இவன் மனம் சொல்லுது, இவன் வந்து அரக்கனாக இருக்கட்டும் குறக்கனாக இருக்கட்டும் என்னுடைய புருஷனுடைய திருநாமத்தை சொன்னவன் அப்படின்ட்டு அவன் சந்தோஷமாகி இவங்கிட்ட பேசலாம், யாருன்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்குறான். ஆயசொல் தலைமையில் கொண்ட அம்கையன் அன்னை நின்னை தூயவன் பிரிந்த பின்பு தேடிய துணைவன் தொல்லை காய்கதிர் செல்வன் மைந்தன் கவிக்குலம் அவற்றுக்கெல்லாம் நாயகன் சுக்ரீவன் என்றுடன் நவையில் தீர்ந்தான். என்னுடைய தலைவன் பேர் சுக்ரீவன். அவனுடைய சுக்ரீவனுடைய அமைச்சரவையில் நான் அவன் ஒரு பிரதான மந்திரியாக உள்ளேன். சுக்ரீவன் தான் எங்கள் குலத்துக்கு ராஜாவாக இருக்கிறான். நான் அவனை பற்றி சொல்கிறேன் கேளு தாயே அப்படி சொல்லலாம். மற்றவன் முன்னோன் வாலி ராவணன் வலிதன் வாலின் இற்றூக கட்டி 8 திசையினும் எழுந்து பாய்ந்த வெற்றியன் தேவர் வேண்ட வேலையை விலங்கல் மத்தில் சுற்றிய நாகந்தேய அமுதளக் கடைந்த தோளான். 2 அடையாளம் சொல்கிறேன் நான் உனக்கு. வாலிக்கு வாலி யாருங்கிறதுக்கு நான் 2 அடையாளம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. வாலி வந்து ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரனை வாலி அவனுடைய வாளால் கட்டி 8 திசைக்கும் அவன் போய் பூஜை பண்ணுவான். 8 திசையிலும் போய் சிவ பூஜை பண்ணக்கூடிய அந்த வாலி ராவணேஸ்வரன் வந்து இவனுடைய சிவ பூஜைக்கு குறுக்காக நின்றதுனால அவனை தன்னுடைய வாலில் கட்டிகிட்டே போய் 8 திசையும் அந்த வாலில் கட்டின கோலத்திலே போய் சுற்றி வந்து அவனுடைய மகன் அங்கதனுக்கு இதில் தொட்டில் பூச்சியாக தொங்க விட்டவன். அவ்வளவு சிறந்த வீரன் வாலி. அவன் அதில் மட்டும் சிறந்தவன் இல்லை, அதுக்கு பிறகு அவனுடைய இன்னொரு பண்பை கேளுங்க. மந்தாரமலையை மத்தாக கொண்டு வாசிக்கக்கூடிய பாம்பை நானாக கொண்டு இந்த தேவர்கள் வந்து பார்க்கடல் கடைந்தாங்க. அப்போது வாசிக்கக்கூடிய பாம்பின் அந்த வால் இருந்து போச்சு, அற்றுப்போச்சு. அப்போ தேவர்கள்லாம் மயங்கி நிற்க உங்களுக்கு என்னடா வேணும், அமிர்தம் தானே வேணும், எல்லோரும் வெளியே வாங்க. அவன் ஒத்த ஒருதனாக நின்று அந்த தன்னையே மந்தாரமலையாக ஆக்கி கொண்டு பார்க்கடலை கடந்து அமுதம் வந்தவொடனே நீங்கள்லாம் வச்சுக்கோங்கடா அப்படி சொல்லிவிட்டு அவன் திரும்பி கூட பார்க்கல. அப்பேற்பட்ட வீரன் அவன். அப்புறம் ராவணேஸ்வரன் கூட சமாதானம் பண்ணிக்கிட்டு ராவணேஸ்வரன் இவங்ககிட்ட சமாதானம் கேட்டுக்கிட்டான். ராவணேஸ்வரன் கூட சமாதானம் சரி போனால் போ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் அவுத்து விட்டான். அப்படிப்பட்ட வீரனை நம்ம சுக்ரீவன் வந்து அந்த வீரனுடைய தம்பி சுக்ரீவன், அந்த சுக்ரீவன் வேண்டி கொண்டதற்கிறங்க வாலியை கொன்று சுக்ரீவனை நண்பனாக்கிக்கிட்டான் என்னுடைய தலைவன் ராமன். அது சொல்கிறான், அன்னவன் தன்னை உங்கோன் அம்பு ஒன்றால் ஆவி வாங்கி அந்த வாலியை ஒரே அம்பு போட்டு அவனை கொன்னுட்டான். எப்பேற்பட்ட வீரன்! அன்னவன் தன்னை உங்கோன் அம்பு ஒன்றால் ஆவி வாங்கி பின்னவர்க்கு அரசு நல்கி துணையெனப் பிடித்தான்
எங்கள் சுக்ரீவ ராஜாவுக்கு அரசன் நல்கினான். எங்கள் மன்னவன் தனக்கு நான் ஏன் மந்திரத்துள்ளன். எங்கள் சுக்ரீவ ராஜாவுடைய அரண்மனையில் அந்த ராஜாவுடைய ராஜாதிபதியில் நான் ஒரு மந்திரி பிரதானியாக உள்ளேன். நான் ஏன் மந்திரத்து உள்ளேன், நான் ஒரு ஆலோசகன், மந்திரி அப்படின்னு அர்த்தம். வானின் நன்னடும் காலின் மைந்தன் நாமமும் அனுமன் என்பன். எனக்கு நான் காற்று பகவானுடைய மகன், என் பேர் அனுமன் அப்படி சொல்கிறேன். எய்தென உரைத்தலோடு எழுந்து பேர் உவகையேற வெய்துற உடங்கும் மேனி வானுற விம்மி ஓங்க உய்தல் உற்றதோ என்று அறிவினீர் உலகு கண்ணால் ஐய சொல் அணையன் மேனி எப்படித்து அறிவி என்றார். இப்போ இவ்வளோ சொன்னோடனே, ஐயா என் வீட்டுக்காரர் எப்படி தங்கம் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா, அவர் மேனியெல்லாம் வருந்தாமல் இருக்குதா, வேலைக்கு சாப்பிட்றாரா, அவர் வேலைக்கு தூங்குறாரா, அவர் என்ன தங்கம் செய்கிறாரு, எனக்கு விவரமாக சொல்ல. படியெடுத்து உரைத்து காட்டும் படித்து அன்று படிவம் பண்பின் முடிவுல ஓமைக்கெல்லாம் இலக்கணம் உரைக்கின் முந்தா துடியடை அடையாளத்தின் தொடர்பையே தொடர்தி என்னாம் அடிமுதல் முடியீராக அறிவுற அனுமன் சொல்லுவான். அவன் ஒவ்வொரு கதையாக ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இருக்கிறான், என்ன இருக்கிறான்னு சொல்லலாம். செய்திலை தாமரை என்று சேனுளோர் ஏயினர் அதன் துணை எளியது இல்லையால் நாயகன் திருவடி குறித்து நாட்டுரின் பாய்திரை பவளமும் குவளை பண்பெற்றாள். அவனுடைய திருவடி பெருமை ஒவ்வொரு அங்கமாக சொல்கிறான். அவனுடைய சிவந்த பாதம் இருக்கே, அதை பற்றி நான் என்ன சொல்ல. அவன் அடித்தாமரை, ஆழ்வார் இதை சொல்கிறாரு. அடித்தாமரை அவனுடைய காலாக பரிணமிச்சதோ, முடிச்சோதி, அடியில் ஒரு ஜோதி இருக்குது, முடியில் ஒரு ஜோதி இருக்குது. அடிச்சோதி தான் அவனுடைய காலாக பரிணமிச்சிருக்கு, முடிச்சோதி தான் அவனுடைய முடியாக பரிணமிச்சிருக்கோன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய திருமுக மண்டலமும் அவனுடைய திருவடியும் மிக பெருமை விட்டது. என்ன மொழியே அம்மொழி கேட்டு ஏரியன் இட்ட மெழுகென்ன தன்னை அறியாது அழிவாளை தரையின் வணங்கி நாயகனார் சொன்ன குறி உண்டு அடையாளச் சொல்லு முளவால் தொழுதகையை அனநடையாய் கேட்க என அறிவன் அறைவனாயன. சீதை நான் இவன் சொல்ல சொல்ல ராமனை பற்றி சொல்ல சொல்ல அவளால் துக்கம் தாங்க முடியலை, அழுது அப்படி சோர்ந்து கீழே விழுந்துருவாளோ அப்படின்னு. இவன் அவள் காலில் விழுந்து, தாயே நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, நீ முழுமையாக கேட்கலையே, அதுக்குன்னு இப்படி அலறிய தாயே, கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு தாயே அப்படி சொல்லலாம். நடத்தல் அரிதாகும் நெறி நாள்கள் சில தாயர்க்கு அடுத்த பணி செய்து இவன் இருத்தி என அச்சுற்று உடுத்த துகிலோடும் உயிரூக்க உடலோடும் எடுத்த முனிவோடும் அயல் நின்றதும் இசைப்பாய். கானகத்திற்கு எங்கள் அம்மா முதல்ல உனக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அப்புறம் நான் போய் எங்கள் அம்மாவை போய் பார்க்க போகிறேன். எங்கள் அம்மா சொன்னால் நீ கைகை அம்மாவை சொல்கிறான். எங்கள் அம்மா சொன்னால் நீ 7-2 வாப்பா அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான். நீ சாதாரணமாக வரக்கூடாது, புலிவெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டில் வாயன்று எம்பினன் மன்னன் அரசன் தான் சொன்னால் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா உங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாருன்னு, உங்கள் அப்பா சொன்னார்னு சொன்னால், அப்பா சொன்னால் ஒரு ரிலாக்ஸேஷனை வச்சுக்கலாம்ல, எங்கள் அப்பா தானே சொல்லியிருக்காரு நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது அரசாணை, நீ போ, தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புலிவங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டில் வா என்று எம்பினன். அது மாதிரி சொல்லியிருக்கான்ப்பா, நீ 14 ஆண்டு கழிச்சு வான்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னால், அதனால் நீ போன்னு சொன்னேன். அந்த நேரம் நான் உடனே நான் சீராடை, அதாவது மர உரி நான் தரிச்சிட்டேன். அந்த நேரத்தில் யாருமே சீதம்மாவை மர உரி தரின்னு சொல்லலை, நீ நோன்புருன்னு சொல்லலை, விரதருன்னு சொல்லலை. அவன் யார்கிட்டையும் கேட்காம டக்குன்னு ஒரு மர உரி தரிச்சிட்டு யாரும் அவளை பிடிச்சி நிறுத்திடுவாங்களோன்னு என் கையை அப்படி இழுத்து கட்டிக்கிட்டா. அவளை பிடிச்சி இழுத்து, நீ காட்டுக்கெல்லாம் போகாத, நீ இங்கே வீட்டில் இரு அப்படின்னு சொல்லுவாங்களாக்கும்னு சொல்லி அவன் என்னை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டா. அதை போய் நான் சொன்னேன்னு சொல்லு, அவளுக்கு தானே தெரியும். இப்போ இவன் இன்னொரு ஆள் இவ்வளோ ரொம்ப நுட்பமான விஷயத்தை சொன்னால் அது அவளுக்கு தானே தெரியும். இவன் ராமன் யாருன்னு காமிக்கிறதுக்கு மட்டும் அவனுடைய கண்ணழகு அது எல்லாமே 32 சாமுத்திரிகா லட்சணமும் வர்ணனை பண்ணுறான் ராமன். நான் திருவடியை மட்டும் ஒரு பாடல் தான் சொல்லியிருக்கிறேன். திருமுடி வரைக்கும், திருவடி பரியந்தம் திருமுடி வரைக்கும் ஒவ்வொரு அவனுடைய உந்திக்கமலம், அவனுடைய தோல், அவனுடைய கை, அவனுடைய இடுப்பழகு, அவனுடைய காலழகு, அவனுடைய
அதரம், அவனுடைய நாசி, கண்ணு, காது அத்தனை வர்ணிக்கிறான். 32 சாமுத்திரிக லட்சணம். ஒரு ஒரு சீரான ஆடவருக்கும் சீரான பெண்டிற்கும் 32 லட்சணமும் எங்கெங்கே சுழி இருக்கணும், எங்கெங்கே சுழி இருக்கக்கூடாது. அது மாதிரி மாட்டுக்கு கூட சாமுத்திரிக லட்சணம் உண்டு குழந்தைங்களா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மாட்டில் 2 சுழி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாடு வீட்டில் நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு தலைவனுக்கு ஏதாவது ஒன்று வரும்பாங்க. பிள்ளைங்களே கூட ரெட்டைச்சுழி உள்ள பிள்ளைங்க ரொம்ப சேட்டைக்கார பிள்ளைங்களாக இருப்பாங்க. அதெல்லாம் உண்டு, ஒரு கணக்கு உண்டு. சரி, சாமுத்திரிக லட்சணம் நமக்கு இப்போ தேவையில்லை, சொல்கிறேன் பேச்சுக்கு. கானகத்துக்கு மர உரி தரித்து வந்த உடனே சீதையும் இவ்வாறு தானே மர உரி எடுத்து என்னுடைய கைக்கு ஊடால் அவள் கையை போட்டு பிணைச்சி வச்சுக்கிட்டு அவள் நின்றுக்கிட்டான். அந்த காலத்தில் இது சம்பிரதாயம் இல்லை. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாலேயே முதல் நாளே நமக்கு ரிசப்ஷன். கல்யாணத்தன்னைக்கு ஒரு நாள் கோல் ஓரை இதெல்லாம் குறித்து கல்யாணத்தன்னைக்கோ அது ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டு. கல்யாணம் கழித்து 3 நாளோ கல்யாணம் கழித்து 3 மாதமோ கழித்து தான் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் அவங்க 2 பேரும் தொடுறதுக்கு கூட அவ்வளோ நாள் கழித்து தான் ஒரு அனுமதி. அதுக்கு பிறகு அப்போ அந்த காலத்தில் யாருமே சாவலியாம்மா, அந்த காலத்தில் எதுவும் பிணக்கு வரலையா. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தது குழந்தைங்களா. கல்யாணம் 6 வருஷம் லவ் பண்ணி, இப்போ நம்ம சங்கத்தில் 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 6 வருஷம் லவ் பண்ணி 3 வருஷம் கொடுத்தன்னு நினைத்தி 2 பிள்ளை 1 பிள்ளைன்னு பெற்றுட்டு இப்போ 10 வருஷமாக கோர்ட்டும் கேஸுமா அலைகிறாங்க. அப்போ என்ன லவ், அது லவ்வா? இந்த 3 வருஷமும் சண்டையும் சச்சரவும் போட்டது எது அது தெரியல. அவள் ரொம்ப தெளிவாக சொல்கிறா பாருங்க. நடத்தல் அரிதாகும் நெறி நாள்கள் சில, நாயகருக்கு அடுத்த பணி இவன் இருத்தி நீ என்னுடைய தாயருக்கு அடுத்த பணி. எங்கள் அம்மா அப்பா கூட, எங்கள் அம்மாவுக்கு வேறு துணை இல்லை, எங்கள் அப்பாவும் இங்கே இருக்கிறாங்க. அப்போ சாகலை அவள் அப்பா. தாயருக்கு அடுத்த பணி செய்து இவன் இருத்தி நீங்கள் இருமா, எங்கள் அம்மாவுக்கு தொண்டு செஞ்சுட்டு நீங்கள் இரு அப்படின்னு சொன்னேன். என அச்சுற்று உடுத்த துகிலோடும் உயிர் ஊக்க உடலோடும் எடுத்த முனிவோடும் அவள் நின்றதும் இசைப்பாள். அவள் உடனே அவள் ஒரு சீராடை எடுத்துக்கிட்டா, அவள் ஒரு மரபுரி எடுத்துக்கிட்டா. உடுத்த துகிலோடும் உயிர் ஊக்க உடலோடும் அந்த வேறு எதுவுமே அவள் 2ஆம் தரம் எதுவுமே எடுக்கலை. எடுத்த முனியோடும் அயல் நின்றதும் இசைப்பாள். என் பக்கத்தில் ஒட்டி நின்றுக்கிட்டா. அதையும் போய் நான் அவட்ட சொன்னேன்னு சொல்லு. அது மட்டுமா, நீண்ட முடிவேந்தன் அருள் ஏந்தி நிறை செல்வம் பூண்டு அதனை நீங்கி நெறி புகுதல் உருநாளின் ஆண்டு அந்நகர் ஆரையோடு வாயில் அகலாமுன் யாண்டையது கான் என இசைத்தலும் இசைப்பாய். நான் கோட்டை வாசலை கடந்து வந்துட்டு இருந்தோடனே வீட்டிலேருந்து கோட்டை வாசல் வரைக்கும் வந்தேன். அது அவங்க பெரிய ராஜ தர்பார். அதுவே 10 கிலோமீட்டர் இருக்கும்ல, வீட்டிலேருந்து அங்கே வர்றதுக்கு அது 10 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்குன்னு காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமா, காடு வந்துட்டா. அவள் 10 கேட்டாப்பா என்கிட்ட. அதை சொல்லு, நான் வந்துடுச்சு, காடு வந்துடுச்சு அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தேன். கோட்டை வாசலுக்கே இன்னும் வரல, அதுக்கு முன்னால் அவள் இதை கேட்டாளே அப்படிங்கிறது நான் ஆதங்கப்பட்டிருக்கிறேன். அதை போய் நீ போய் சொல்லு. நீண்ட முடிவேந்தன் அருள் ஏந்தி நிறை செல்வம் பூண்டு அதனை நீங்கி நெறி புகுதல் உருநாளில் ஆண்டு அந்நகர் ஆரையோடு வாயில் அகலாமுன். ஆரைனா மரவுரியோடு, வாயில் தலைவாசலுக்கு வரல, அதுக்கு முன்னால் யாண்டையது காடு எங்கே இருக்குது, வந்துட்டோமா நம்ம, காட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படி கேட்டா. அதை போய் சொல்லுப்பா. இத்தகையலாகி உயிர் ஏமுற விளங்கும் முத்தனகையால் விழியின் ஆலி முலை முன்றில் தத்தி உக மென்குதலை தள்ள உயிர் தந்தாய் உத்தம என இணைய வாசகம் உரைத்தாள். இத்தகையலாகி உயிர் ஏமுற விளங்கும் முத்தனகையால் விழியின் ஆலிமுலை முன்றில் தத்தி உக மென்குதலை தள்ள உயிர் தந்தாய். நீ இந்த ஜெயந்தன் அப்படிங்கக்கூடிய ஒரு அசுரன் என் பக்கத்தில், இந்திரனுடைய மகன் அவன், அசுரன் இல்லை, தேவேந்திரனுடைய மகன் அவன். நானும் என்னுடைய மனைவியுமாக சேர்ந்து இருக்கும்போது என்னுடைய மனைவி தலையில் நான் தலை வச்சு படுத்திருந்தேன். அப்போ என்னுடைய மனைவி அவன் தொந்தரவு வச்சுக்கிட்டு இருந்தான். அப்போது அவள் நான் ஒரு புல் எடுத்து எறிஞ்சேன். அந்த புல் இவனை காகத்தை துரத்திக்கிட்டே போச்சு. அவன் தேவலோகத்துக்கு போனான், பிரம்மாட்ட போனான், விஷ்ணுகிட்ட போனான், ருத்ரன்கிட்ட போனான். யாரும் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கல, புறப்பட்ட இடத்துக்கே போனாங்க. அப்போ விட்டுருங்க, ஐயோப்பா அவன் சின்ன குழந்தை தானே அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவன் ஒரு கண் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டான். இதையும் போய் சொல்லு அப்படி சொல்ல.
பாலிய பனைத்தோள் வீர துணையிலேன் பரிவிதிர்த்த வாலிய வள்ளலே யான் மறுவிழா மனத்தேன் எண்ணின் ஊழிவோர் வகலாய்வோதும் யாண்டியெல்லாம் உலகம் ஏழும் ஏழும் வீவ உற்று ஞான்றும் இன்றியன இருத்தி என்றான். பாலிய பனைத்தோள் வேற துணையிலேன் பரிவிதீர்த்த வாலிய வள்ளலே யான் மறுவிழா மனத்தேனே. நான் சூரிய சந்திரர்கள் அறிய, அஷ்டதிக் பாலகர்கள் அறிய, அசிவினி குமாரர்கள் அறிய, திக்தேவதைகள் அறிய, நான் சத்தியமாக கற்புடைய மகளிராக இருந்தால் என் தங்கமானே நீ வாழ்வாங்கு வாழணும். அவள் எப்படி வாழ்த்துறா பாருங்க. என் தங்கம் நீ வாழ்வாங்கு வாழணும். எனக்கு என் புருஷன் இவ்வளவு சொல்லியிருக்கார்ல, அவள் புருஷனை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்லிட்டாள்ல. அப்போது நான் சத்தியமானதாக இருந்தால், நான் கற்புடையவள் ஆனால் நீ நல்லா வாழணும்ப்பா அப்படி சொல்கிறா. மறியிலா மனத்தேனெண்ணின் ஊழிவோர் பகலாய்வோதும் யாண்டியலாம் உலகம் ஏழும் ஏழும் இவ்விற்ற ஞான்றும் இன்று என இருத்தி. நீ இன்று போல என்னைக்கு இருக்கணும், நீ மங்களமாக இருக்கணும்ப்பா, இன்று போல என்றைக்கும் மங்களமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான். மீண்டு உரை விளம்பலுற்றால் விழுமிய குணத்தோய் வீரன் யாண்டையான் இளவலோடும் எவ்வளி எய்திற்று உன்னை ஆண்தகை அடியேன் தன்மை யார் சொல்ல அறிந்தது என்றால் தூண்திரண்டு அணைய தோளான் உற்றது சொல்லலுற்றான். அது சரிப்பா, அதெல்லாம் ரைட்டு. கொஞ்சம் கதை கேட்க மாதிரி கேட்குறான். நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா? உங்கள் தலைவனுக்கு யார் சொன்னா? இந்த ராமேஸ்வரன் அரண்மனையில் இங்கே தான் இருக்கிறேன்னு யார் சொன்னான்? உழைக்குலத்து இவையும் மாய உருவு கொண்டு உருவல் செய்தான் மலைக்கர் நிறத்து மாய அரக்கன் மாரீசன் என்பான். இளைத்தட மார்பத்தண்ணல் எய்யப்போய் வையம் சேர்வான் அழைத்தவள் ஓசை உன்னை மயக்கேது அரக்கன் சொல்லால். அரக்கன் இவன் ஒரு அம்பு எய்தனா, அந்த அம்பை போட்ட உடனேமே மாரீசன்கக்கூடிய அந்த மாரீசன்கக்கூடிய அந்த மான் என்ன சொல்லிச்சு? அபயம் சீதே அபயம் லக்வனா அபயம் அப்படின்னு சொல்லி ஓசை கொடுத்துச்சு அந்த மாரீசன். நான் திருமந்திரம் சொல்லும்போது சிரிக்கவே மாட்டேனா. திருவாசகம் திருமந்திரம் சொல்லும்போது உருன்னு ரொம்ப உருன்னு இருப்பேனா. பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்க அம்மா இப்போல்லாம் நீங்கள் சிரித்து பேசுகிறீங்க, நீங்கள் சிரிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எப்பவும் உருன்னு தான் பேசுவீங்க, இப்போ ரொம்ப சிரித்து பேசுகிறீங்க அப்படின்னாங்க. சரி, அதை நினப்பு வந்துச்சு, சிரித்தேன். குழந்தைங்களா, உழைக்குலத்து இவையும் மாய உருவு கொண்டு உருவல் செய்தான் மலை கருநிறத்து மாய அரக்கன் மாரீசன் என்பான். இளைத்தட மார்புத்தண்ணல் எய்யப்போய் வையம் சேர்வான் அழைத்த வல்வோசை உன்னை மயக்கியது அரக்கன் சொல்லால். அவன் நான் எங்கே உன்னுடைய தலைவன் அந்த மாயமானை ஒரு வில் போட்டான், அது செத்து போச்சு. சாகும்போது லட்சுமணா அபயம், ராமா அபயம், லட்சுமணா அபயம், சீதை அபயம் அப்படின்னு சத்தம் கொடுத்துச்சு. ரெண்டு பேரும் அபயம் அபயம் அப்படின்னு சத்தம் கொடுத்த உடனேமே தன்னுடைய வில்லை மீட்டி அந்த நானோசை கேட்டுச்சுன்னா அவனுக்கு அழிவில்லை, அவன் சாகலை அப்படின்னு உனக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு வில் ஓசை எழுப்பினான். அந்த வில் ஓசை உங்கள் காதில் விழக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இவன் மீண்டும் ஒரு ஓலம் எழுப்பினான். அதை விட மேலாக அந்த வில்லோசை விட இயற்கை ஏதோ ஒரு ஒத்துழைப்பு செய்து அந்த வில்லோசை உன் காதில் விழவிடாமலே செஞ்சிருச்சு. ஆனால் ஞானியான இவனுக்கு அந்த வில்லோசை அவன் அந்த வில்லோசைன்னு கேட்கல. எங்கள் அண்ணன் யாருக்கும் அபயம் கொடுக்கக்கூடியவனை தவிர சரணம் கேட்கக்கூடியவன் இல்லை, அவன் சரணம்னு யார்கிட்டையுமே போய் நிற்கக்கூடியவன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இக்குறள் இல்லை கேளாது ஒழிக என இறைவன் இட்டான் மெய்க்குறள் சாபம் பின்னை விளைந்தது விதியின் வெம்மை பொய்க்குறள் இன்று பொல்லா பொருள் பின்பு பயக்கும் என்பான் கைக்குறள் வரிவில்லானும் இளையவன் வரவு கண்டான். அப்போ இவன் வில்லு ஏந்தி இவங்க வாராங்க. வில்லேந்தி வரும்போது எதிரால் லட்சுமணன் வந்துட்டான். அந்த வரவை பார்த்த உடனேயுமே லட்சுமணன் வாய் திறந்து எனக்கு இது நடந்தது அது நடந்தது எதுவுமே அவன் சொல்லலை. அவன் வாய் திறந்து ராமன்ட்ட இப்படியாக்கும் இயற்கை விதி விதிச்சிருச்சு, செயற்கை ஆயிட்டுன்னு எந்த விஷயமே சொல்லலை, பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ சொல்லலாம், கண்டபின் இளைய வீரன் முகத்தினால் கருத்தை உயர்ந்த புண்டரிக கண்ணானும் உற்றது புகழக் கேட்டான்
கண்டு உரை சாலை வந்தான் என் திருவடிவு காணான் உண்டு உயிர் இருந்தான் இன்னல் உலத்திற்கே ஏது என்றோம். வந்து 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. வந்து பார்த்தாங்க தவசாலையில் பர்ணசாலையில் நீ இங்கே இல்லை. அதை பார்த்து 2 பேருமே வந்து தங்களுடைய ஏதோ ஒரு நடைப்பிணமாக அவங்க ஆனாங்களே தவிர அவங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. கண்டபின் இளைய வீரன் முகத்தினால் கருத்தை உயர்ந்த புண்டரீக கண்ணானும் உற்றது புகழக் கேட்டான். வண்டுரு சாலை வந்தான் நின் திருவடிவு காணான் உண்டு உயிர் இருந்தான் இன்னல் உழைத்தற்கு. இப்போ நம்மனா என்ன பண்ணியிருப்போம்? ஏண்டா வந்த அப்படின்னு ராமன் கேட்குறான். ஏன் வந்த? நான் சொல்லிட்டு தானே வந்தேன், ஏன் வந்த அப்படின்னு கேட்குறான். இவன் தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறான். குழந்தைங்களா நம்ம நீ பொண்டாட்டியாக வச்சுருக்க, முதல்ல மாயமான்னு எம்புட சொன்னேன், நீ கேட்டியா? உன் பொண்டாட்டி கேட்டாளா? சொல்லும் தானே, நீ கேட்டியா உன் பொண்டாட்டி கேட்டாளாம்? 2 பேரும் குமரிச்சம் போட்டுட்டு வந்தீங்க, இங்கே மாயமான்னு உங்களை பிடிச்சிது சொல்லுவோம் தானே. நம்ம லக்மன் வந்து ஒன்றுமே சொல்லலை. ஒரு தலைவன்கிட்ட ஒரு தொண்டன் எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடியதை எப்படி வாழ்நாளையில் நமக்கு வழி நடத்தி காமிக்கிறாங்க பாருங்கள். நான் வந்து கேட்டேன், அவன் அமைதியாக இருந்தான். நடந்தது என்ன அப்படின்னு எங்கள் தலைவன் புரிஞ்சுட்டான். இதில் தானே நடந்திருக்க முடியும், வேறு என்ன நடந்திருக்க முடியும்? அதனால் நின் திருவடி காணான் உண்டு உயிர் இருந்தான் இன்னல் உலத்திற்கே ஏதென்றும். ஏதோ துன்ப அனுபவம் ஏதோ ஒன்று அனுபவிக்க வேண்டியது இருந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய நினப்பில் நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். தேண்டினேயர் கண்டேன் வாழி தீதிலன் எம்கோன் ஆகம்பூண்ட மெய் உயிரே நீ அப்பொயிரு போயே நின்ற ஆண்டகை நெஞ்சில் நின்றும் அகன்றிலே அழி உண்டாமோ ஈண்டி நீ இருந்தாய் ஆண்டு அங்கு எவ்வுயிர் விடும் ராமன். ஒன்று ராமன் நல்லா இருக்கானாப்பா, என்ன இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கா. நேண்டி நேர் கண்டேன் வாழி தீதிலன் எம்கோன் ஆகம்பூண்ட மெய்யுரியன். அவனுக்கு உயிர் நீதானம்மா. அவன் சும்மா நடந்துக்கிட்டு இருக்கான். உயிர் இங்கே இருக்கும்போது அவன் எப்படி உயிரை விடுவான்? நீ தான் அவன் உயிர். அவன் உயிர் இங்கே இருக்குது. அவன் வேற ஒரு உயிரை அவனுக்கு விடுதலுக்கு வேறு எங்கே இருக்குது உயிர்? அவன் ஒரு உயிர் வச்சுருக்கான், அது நீ. அப்போ இப்போ அவன் நடந்துக்கிட்டு இருக்கான்ல, பேசிகிட்டு இருக்கான்ல, பார்த்துட்ருக்கான்ல, அது அன்னைக்கே செத்துட்டாமா. நீ போனோன்னா அந்த உடல் உயிர் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கான்? இப்போ ஒரு எந்திரப்பாவை, ஒரு எந்திரம் வந்து ஸ்க்ரூ கொடுத்தா. இப்போ நம்ம சின்ன வயசில், இப்போ என்னன்னு தெரியல, சின்ன வயசில் ஏரோப்ளைன் மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்து விட்டோம்னா அது ஜில்லுன்னு போகும். ஒரு பேட்ரி போட்டு விட்டோம்னா ஜில்லுன்னு அது மேலே இப்படி ஏறி போகும். எதுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோபாக ஒன்றில் வச்சு விட்டு இப்படி ஸ்க்ரூ கொடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஜல்லுன்னு ஏறி போய் அப்புறம் ஃப்ளோரில் இறங்கி அவங்க ரொம்ப ஷோ காமிப்பாங்க. எந்திர இதெல்லாம் அப்படி தானே நடக்கும். அது மாதிரி அவன் ஒரு எந்திரமாக இருக்கிறான். நீ இங்கே உயிர் இருக்கிற, அவங்க ஒரு எந்திர பாவை மாதிரி இயங்கி கொண்டு இருக்கிறான். எந்திரத்தால் இயங்கும் பாவை. அப்படி நேண்டி நீர் கண்டேன் வாழி தீதிலம் எங்கோன் ஆகம்பூண்ட மெய் உயிரே நீ அப்பொய்யுயிர் போயே நின்று ஆண்டகை. அந்த பொய்யுயிர் போயிடுச்சுமா. ராமன்கிட்ட இருந்த பொய்யுயிர் உடனே போயிடுச்சு. நீ உன்னை தவச்சாலையில் காணணும்னு சொன்னோடனே பொய்யுயிர் போயிடுச்சு. மெய்யுயிர் நீங்கள் இருக்கிற. அப்போ அவன் இயங்கிக்கிட்டு இருக்கிறது எந்திரப்பாவை. அதை சொல்கிறான் பாருங்க. நெஞ்சில் நின்று மகன்றிலே அழிவு உண்டாமோ ஈண்டி நீ இருந்தாய் ஆண்டு அங்கு எவ்வுயிர் விடும் ராமன். அவன் அங்கே எப்படி இருப்பான்? உயிர் விடுதற்கு அவங்ககிட்ட என்ன இருக்குது? உயிரே இல்லையா அவங்ககிட்ட? அந்நிலை ஆயா அண்ணல் ஆண்டு நின்று அன்னை நின்னை துன்னரும் காணும் யாரும் மலைகளும் தொடர்ந்து நாடி இன்னுயிர் இன்றி ஏகம் இயந்திர படிவம் ஒப்பான். ஒரு எந்திரத்தினால் ஸ்க்ரூ கொடுக்கப்பட்டது மாதிரி அவன் நடந்துட்டுருக்கிறான், பேசிகிட்ருக்கிறான். தன்னுயிர் புகழுக்கு விற்ற சடாயுவை வந்து சேர்ந்தான். இப்போ நீங்கள் நான் எங்கே எப்படி இருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. இப்போ நேராக அப்படியே வந்து அந்த எந்திரப்பாவை நேராக ஜடாயுவை வந்து சந்திச்சுது. வந்து அவன் மேனி நோக்கி வானுயர் துயரின் வைகி எந்த நீ உற்றதன்மை எம்பு என இலங்கை வேந்தன் சுந்தரி நின்னை செய்த வஞ்சனை சொல்ல சொல்ல வெந்தன உலகம் என்ன நிமிர்ந்தது சீற்றவந்தி. அப்போ வந்து அவன் மேனி நோக்கி வானுயர் துயரின் வைகி எந்த நீ உற்றதன்மை எம்பு என இலங்கை வேந்தன் சுந்தரி நின்னை செய்த வஞ்சனை சொல்ல சொல்ல. அந்த இலங்கை வேந்தன் சுந்தரியை என்ன மாதிரி வஞ்சிச்சான் அப்படிங்கக்கூடியதை அவன் சண்டை போட்டது. சடாயு வந்து இலங்கை ராவணேஸ்வரனை எதிர்த்து சண்டை போட்டது எல்லாம் அவன் சொன்னான். கண்மத்தை ஞாலத்தவர் யாரோளரே கடப்பர் பொன்னுத்த தோளான் மயல் கொண்டு புலன்கள் வேறாய் நல் மத்தம் நாகம் தலை சூடிய நம்பனே போல் உண்மத்தமானான் தனை ஒன்றும் உணர்ந்திலாதான். இப்போ வந்து நம்பன் அப்படின்னா
சிவபெருமானுக்கு நம்பன் அப்படின்னு ஒரு பேர். எப்போ அவன் விஷத்தை சாப்பிட்ட உடனே அவன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி அப்படி கொஞ்ச நாள் திரிஞ்சான். அப்போ உண்மத்தன் நிலையில் அது மாதிரி அவன் ஒரு உண்மத்தனை. சிவபக்தர்களுக்கு சிவன் ஒரு பித்தனோ நீ பேயன் அப்படின்னு சொன்னார்ல சுந்தரமூர்த்தி. சிவபக்தர்களுக்கு சிவன் ஒரு பித்தன்னா, வைணவ பக்தர்களுக்கு ராமன் ஒரு பித்தன் மாதிரி அவன் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படி சொன்னான். அயர்வுற்று அரியில் தெளிந்து அம்மலைக்கு அப்புறத்து ஓர் உயர் பொன்கிரி உற்றுளான் வாலி என்று ஓங்கலொப்பான் துயர்வுற்ற அவர் ராவணன் வாலிடை பண்டு தூங்க மயர்வுற்ற பொறுப்பொடு மால் கடல் தாவி வந்தான். இப்போ வந்து வாலி இருக்கிற இடம் எது, வாலி எதனால் அவன் வாலிக்கும் சுக்கிரீவனுக்கும் உள்ளான பகைமை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி அவன் வந்து இந்த மலைக்கு வர முடியாத அளவிற்கு அவனுக்கு ஒரு சாபம் உள்ளது. அதனால் மதங்க முனிவர் போட்ட சாபத்தினால வாலி இந்த பக்கம் வரல. அதனால் அவன் அங்கே இருக்கிறான், சுக்ரீவன் இங்கே இருந்தான். இதையெல்லாம் சொல்லி நீ சுக்ரீவனை போய் பார்த்து சீதையை மீட்டுக்கலான்னு அவங்க சொல்ல அவங்க இங்கே வந்தாங்க. ஆயானை ஓர் அம்பினில் ஓர் உயிர் வாங்கி அன்பில் தூயான் வயின் அவ் அரசு ஈந்தவன் சுற்றுச்சேனை மேயான் வருவான் என விட்டனன் மேவுகாரும் ஏயான் இருந்தான் இடை திங்கள் 2 4 மாதம் ஆச்சு அவன் அங்கே இருக்கிறான். எதுக்காக வேண்டினா மழைக்காலம் வந்தது, அது முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கடையில் நீ எங்கே தான் இருக்கிறேன்னு கேட்டுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்தேன். அன்பினன் இவ்வுரை உணர்த்த ஆரியன் என்புரை நெஞ்சினன் வருத்தம் உண்ணுவான் என்புற உருகினல் இறங்கி ஏங்கினல் துன்பமும் உவகையும் சுமந்த உள்ளத்தால். இப்போ நான் ராமபிரான் வந்து என்னையை கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. இருந்தாலும் நம்ம தானே இந்த துன்பத்தை அவனுக்கு கொடுத்துட்டோம், அவன் பேச்சை கேட்காம நம்ம தானே இதெல்லாம் பண்ணிட்டோம். எவ்வளவோ லட்சுமணன் சொன்னானே கேட்கலையே அப்படின்னு அது வேற ஒரு துக்கம் வந்தானாலும் எப்படியோ நடந்து போச்சு. ராமன் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறான். நீ எப்படி கடல் கடந்து வந்த? சரி, அங்கே வரைக்கும் வந்துட்ட, நீ எப்படி கடலை கடந்த அதை எனக்கு சொல்லு அப்படிங்க. நையுறு சிந்தைகள் நயனவாரியின் நொய்யல் வெம் களி இடை சுருக்கும் மேனியல் ஐய நீ அளப்பரும் அளக்கர் நீந்தினை எய்தியது எப்பரிசு இயம்புவாய். நீ இந்த அது அசுரர்கள்லாம் கடந்து என் இடத்துக்கு எப்படிப்பா வந்த? எங்களுடைய இந்த ராவணேஸ்வரனுடைய ஆழி அந்த சுற்றுப்புற மதில் சுவர் இருக்குது, அங்கே ஒரு பெரிய கடல் ஆழி ஒன்று இருக்குது, அதையெல்லாம் எப்படி தாண்டி வந்த எனக்கு அதை சொல்லு அப்படிங்கிறான். சுருங்கிடை உன் ஒரு துணைவன் தூயதால் ஒருங்கிடை உணர்வினோர் ஓய்வில் மாயையின் பெருங்கடல் கடந்தனர் பெயரும் வெற்றி போல் கருங்கடல் கடந்தனன் காலினால் என்று. இவன் எவ்வளோ பெரிய அன்புன்னு பாரு. ஏப்பா இது ஒரு பெரிய காரியமா? பிறவிக்கடலை உன் புருஷன் பேரை சொல்லி ராமாங்கக்கூடிய பேரை சொல்லி உன் புருஷன் பேரை சொல்லி பிறவிக்கடலே எல்லாரும் கடந்துட்டாங்க. நான் ஆஃப்டர் ஆல் இந்த இலங்கை கடலை கடக்குது என்ன பெருசா? உன் புருஷன் பேரை சொன்னால் வந்துட்டேங்கன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறான் பாருங்க. சுருங்கிடை உன் ஒரு துணைவன் தூயதால் ஒருங்கிடை உணர்வினோர் ஓய்வில் மாயையின் பெருங்கடல். மாயை வயப்பட்ட பெருங்கடலை அவர்கள் ஒரு நாமத்தை சொல்லி கடப்பார்களே, ஆனால் நான் கடக்கிறது பெருசா? உணர்வினோர் ஓய்வில் மாயையின் பெருங்கடல் கடந்தனர் பெயரும் வெற்றி போல் கருங்கடல் கடந்தனன் காலினால் என்றான். நான் வாயு பகவான் புத்திரன், அதனால் அந்த வாயு வேகத்தில் நான் கடந்து வந்துட்டேன். இத்துணை சிறியதோர் ஏனில் யாக்கையை தத்தினை கடலது தவத்தினாயதோ சித்தியின் இயன்றதோ செப்புவாய் என்றால் முத்தினும் நிலவினும் உருவல் முற்றினும். இவ்வளோ சின்ன உருவம் எடுத்திருக்கிறப்பா, சின்ன உருவம் வச்சுருக்கிற, நீ எப்படி கடலை கடந்து வந்த? இது எதனால் முடிஞ்சிச்சு? நீ வந்து அஷ்டமா சித்தி கற்றுருக்கியா? பிரணாயாம பிரத்யாகரம் பண்ணிக்க. அவன் மேலே சொல்லிட்டான், காலினால் கடந்தனன் காலினால். நான் வந்து என்னுடைய மூச்சு பயிற்சியின் மூலமாக நான் கடந்து வந்தேன். கடந்தனன் காலினால் அப்படின்னு சொல்கிறான். நான் மூச்சை பயிற்சி பண்ணி நான் வந்து பூரக ரேசக கும்பகம் பண்ணேன், அதன் மூலமாக நான் கடந்து வந்தேன்னு முதலே சொல்லிட்டான். இருந்தாலும் இந்த சிறிய உருவம் கொண்டு வந்தியா அப்படின்னு அவன் சந்தேகப்பட்டு கேட்குறான். அவன் வந்து இல்லை, நான் வந்து எனக்கு நீ அந்த சந்தேகப்பட வேண்டாம், எனக்கு வந்து இது பெரிய காரியம் இல்லை, இவ்வளோ சிறிய உடலை கொண்டு அவ்வளோ பெரிய கடலை கடக்க முடியாது, எப்படி கடந்த? மந்திர சித்தி வச்சுருக்கியா? அவள் கேட்குறான். உனக்கு தவத்தினாயதோ சித்தின்னு ஏன்றதோ மந்திர சித்தி எதுவும் வச்சுருக்கிறியா? தவம் பண்ணினியா? யோகம் பண்ணினியா? ஞானம் பண்ணினியா? எதனால் இது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. அவன் சொன்னான், நான் வந்து ராமனுடைய பேரை சொல்லி எல்லாரும் மாயைக்கடலையே கிடக்கிறாங்க,
நான் இந்த கடலை கடக்கிறது பெருசா? அவன் சொல்கிறான். சுட்டினன் நின்றனன் தொழுத கையினன் விட்டுயர் தோழினன் விசும்பின் மேக்குயர் எட்டரும் நெறி முகடு எய்தி நிழுமேல் முட்டும் என்று உருவடு வளைத்த மூர்த்தியான். இப்போ அனுமன் வந்து நான் எப்படி வந்தேன்னு காமிக்கிறான். அந்த 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 ஊர் திருமேனியை பாருங்கள். சுட்டினன் நின்றனன் தொழுத கையினன் விட்டு உயர் தோழினன் விசும்பு மேக்குயர் எட்டரும் நெடுமுகடு எய்தி நீளுமேல் முட்டுமென்று உருவடு வளைத்த மூர்த்தியான். போயிட்டே இருந்தான். இனிமே போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு அப்படி வளைஞ்சிட்டான். முட்டுமேல் வானமே முட்டிருச்சு, அதுக்கு மேலே போக முடியலைன்னு லேசாக வளைஞ்சிட்டுன்னு நான் முட்டுமேல் என்று வளைந்து நின்றான். செவ்வழி பெருமையென்று உரைக்கும் செம்மைதான் வெவ்வழி பூதமோர் ஐந்தின் மேலதோ அவ்வழிந்து என்று எனின் அனுமன் பாலதோ எவ்வழித்து ஆகும் என்று எண்ணம் ஈட்டது. பேருருவம் என்ன இது இவ்வளோ பெரிய உருவமா? இது இந்த 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 உருவத்துக்கு நம்ம என்ன பெயர் சொல்ல? இது எத்தனாவது? 6வது. இது பேரூர் காட்டுதல். இது 6வது பேரூர் காட்டியிருக்கிறான். 5 பேரூர் ஏற்கனவே காட்டிட்டான். எங்கெல்லாம் காட்டினான் நினைவு இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ 6 இது 6வது திருமேனி. அவன் வந்து 6வது திருமேனி எப்படி காட்டுறான்? முதல் திருமேனி ராமனும் லக்குமனும் முன்னால் வந்து அவன் நிற்கும்போது ஒரு பேருரு கொண்டு அவன் நிற்கிறான். அது முதல் திருமேனி. 2வது திருமேனி அவன் வந்து கடைநல்லூருக்கு வந்து அந்த கடைநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய மூர்த்தியோட திருக்கோயிலுக்கு வந்து அங்கே நிற்கிறாங்க. அந்த பிளத்தை உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு திருமேனி காட்டுறான். 2 திருமேனி. 3வது திருமேனி மகேந்திர மலையில் ஏறி நின்று அவன் அங்கே பார்க்குறான். 3வது திருமேனி. 4வது திருமேனி ஒரு அறைக்கு வந்து நான் உன்னை சாப்பிடாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அவள் வாய்க்குள்ளே போய் அப்படியே அவளை முட்டி உடைச்சி பேருரு கொண்டு அவளை கிழிச்சிட்டு வெளியே வரான். 4வது திருமேனி. 5வது திருமேனி அந்த இலங்கையினுடைய வாயில் காப்போளான அவளை வந்து உடைச்சி தள்ளுதான் 5வது திருமேனி. 6வது திருமேனி அம்மாள் முன்னால் வந்து காட்சி கொடுத்து அது மாதிரி செய்கிறான். அப்போ வந்து செவ்வழி பெருமை என்று உரைக்கும் செம்மைதான் வெவ்வழி பூதமோர் 5 மேலதோ அவ்வழித்து அன்று எனின் அனுமன் பாலதோ எவ்வழித்து ஆகும் என்று எண்ணம் ஈட்டது. இது வந்து யார் இப்படி ஒரு அற்புத தெய்வம் உண்டா, இப்படி ஒரு அற்புத ஆற்றல் உண்டா அப்படி சொல்லி அப்படி வியந்து பார்த்துட்ருக்கான். கண்தலம் அறிவோடு கடந்த காட்சி விண்தலம் இருபுடை விளங்கும் மெய்மையே குண்டலம் 2 கோளில் மாற்றுடர் மண்டலம் 2டும் 6 கொண்டவே. இப்போ இவ பார்க்குறான். மண்டலம் 3 மண்டலத்தின் முற்றிய தூண். யோக நிலையில் 3 மண்டலங்கள், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்கினி மண்டலம், 3 மண்டலத்தின் முற்றிய தூண் இந்த உடல்லே கட்டுப்படுத்தி நின்று அந்த உடலை விட்டு அது வெளியே வரும்போது அது எவ்வளோ பெருசு அந்த நிலையை அவள் வந்து பார்க்குறான். 3 மண்டலத்தின் முற்றிய தூணை அப்படி பார்க்குறான். அது கண்தலம் அறிவோடு கடந்த காட்சி விண்தலம் இருவுடை விளங்கும் மெய்மைய குண்டலம் 2 கோளில் எரிச்சுடர் மண்டலம் 2டும் 6 கொண்டவே. அவன் அணிஞ்சிருக்க அந்த குண்டலத்தை அப்படின்னு பார்க்குறா. சூரியனும் சந்திரனும் திருமேனி உயர்ந்த திருமேனியாக இருக்கா. சூரிய சந்திரர்கள் தான் காதில் அவன் குண்டலமாக மாட்டியிருக்கான் போல இருக்கு. அண்ட சராசரமும் இப்படி ஓங்கி வளர்ந்து நிற்கிறானே. ஏனிலது ஒரு குரங்கு ஈது என்று எண்ணலாம் ஆணிலை அனுமனை அமைய நோக்குவான் சேனியர் பெருமை ஓர் திறத்ததன்று என 400 உலகெல்லாம் அளந்த நாயகன். இது என்னப்பா 400 உலகெல்லாம் இவன் தான் உலகெல்லாம் அளந்த நாயகனோ அல்லது உலகெல்லாம் அளந்த நாயகனான ராமச்சந்திரமூர்த்தியை துணையாக கொண்டதுனால இவன் உலகெல்லாம் அளந்தானோ? இது என்னன்னு சொல்வது எனக்கு சொல்லணாத ஒரு இது. இவ்வளவு உலகெல்லாம் அளந்து நிற்கிறானே அப்படி. முழுவதும் இவ்வொரு காண முற்றிய குழுவினது உலகு இனி குறுகுவா என்றாள். ஐயா உன் முழு உருவத்தையும் என்னால் பார்க்க முடியல தங்கம். நான் எக்கே பார்க்குறேன். எவ்வளோ உயரம் பார்க்க முடியும்? பார்க்கவே முடியல தங்கம் அப்படி. சரி நான் சுருக்கிக்கிறேம்மா அப்படி சொல்லி சுருக்கிக்கிட்டான்.
அவன் அவன் வடிவத்தை அவன் சுருக்கி கொண்டான். ஆண்தகை அனுமனும் அருளதாம் என மீண்டனன் விசும்பு எனும் பதத்தை மீச்செல்வான் காண்டலுக்கு உரியது ஒரு உருவு காட்டினன் துண்டரு விளக்கனான் இணைய சொல்லினான். அந்த அம்மா காணும்படியான ஒரு திருமேனி காட்டுறான். இது விஸ்வரூப திருமேனி. இப்போ அவன் ஏற்கனவே அவன் தன்னை ரொம்ப குறுக்கிக்கிட்டு ஒரு அணுவுக்கு அணுவாக குறுக்கி கொண்டு தான் அங்கே வந்தான். இப்போ அந்த அணுவுக்கு அணுவான குறுக்கின திருமேனி இல்லாமல் இயல்பாக ஒரு திருமேனி காட்டி அவன் முன்னால் நிற்கிறான். அவள் பார்க்குற மாதிரி அவள் அப்படியே மேலே பார்க்குறா, அப்படி தெருவெடி பார்க்குறா, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான். அவன் இடந்தாய் உலகை மலையொடும் இடித்தாய் விசும்பை இவை சுமக்கும் படந்தாள் அறவை ஒரு கரத்தால் பறித்தாய் எனினும் பயனின்றாள் நடந்தாய் இடையே என்றாலும் நானாம் நினக்கு நளிகடலை கடந்தாய் என்றால் என்னாகும் காற்றாமன்ன கடுமையாய் நீ வாயு பகவானுடைய புத்திரன் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமாக இருக்கிறப்பா, நான் உனக்கு ஈடாக எதுவும் நிற்க முடியாது அப்படி மாதிரி சொல்லலாம். ஆளினடும் கை ஆண்தகை தன் அருளும் புகழும் அழிவின்றி ஊழிபுலவும் நிலைநிறுத்திற்கு ஒருவன் நீயே உளையனாய் பாலினடும் தோல் வீரா நின் பெருமைக்கு ஏற்ப பகை இலங்கு 7 கடற்கும் அப்புறத்தது ஆகாதது இருந்தது இழிவு என்றோம். நான் என்ன சொல்ல, ஆளினடும் கை ஆண்தகை தன் அருளும் புகழும் அழிவின்றி ஊழிபலவும் நிலைநிறுத்தற்கு ஒருவன் நீயே. ராமச்சந்திரமூர்த்தி புகழை நிறுவதற்கு நீ ஒருத்தம் போதுங்கன்னு, வேறு யாருமே தேவையில்லையே. அவ்வளவு பெரும் ஆற்றலுடைய நீ, இனிமேல் அவனுடைய பெயருக்கும் புகழுக்கும் என்ன வந்துடப்போகுது? ஒருவன் துணை கொண்டே அவன் எல்லாத்தையும் செய்வான். அறிவு மீதே உரி ஈதே ஆற்றல் ஈதே ஐம்புலத்தின் செறிவு மீதே செயல் ஈதே தேற்ற மீதே தேற்றத்தின் தெளிவு மீதே நினைவு ஈதே நீதி ஈதே நினக்கு ஏற்றால் வெறியரன்றோ குணங்களால் விரிஞ்சன் முதலாம் ஏனோர். என்ன தேவர்கள்லாம் அவன் பக்கத்தில் நிற்க முடியுமா கண்ணு? நீ தான் ஆற்றல், நீ தான் அறிவு, நீ தான் பஞ்சபூதம், நீ தான் அது கடந்தவன், நீ தான். நான் உன்னை என்னான்னு வாழ்த்துவேன்? எனக்கு வாழ்த்தக்கே வார்த்தை இல்லைப்பா. மின்னேர் ஏற்று வல்லறக்கர் வீக்கம் நோக்கி வீரர்க்கு பின்னே பிறந்தான் அல்லது ஓர் துணை இல்லாத பிழை நோக்கி உண்ணா நின்றே உடைகின்றேன் ஒளிந்தேன் ஐயம் உயிர் உயிர்த்தேன் என்னை நிறுதர் என்னாவார் நீயே எம்கோன் துணையானார். நான் அவருக்கு லட்சுமண ஒருத்தன் தானே துணை இருக்கிறான், இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவன் எப்படி சமாளிக்க போகிறான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கவலை போயிடுச்சு. நீனு லட்சுமணனும் என் புருஷனுக்கு வழக்கையும் இலக்கையுமா நின்று நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு மாண்டேன். எனினும் பழுதன்றே இன்றே மாயச் சிறை நின்றும் மீண்டேன் என்னை ஒருத்தாரை குலங்களோடும் வேறறுத்தேன் பூண்டேன் எம்கோன் புலம் கடலும் புகழே அன்றி புண்பலியும் தீண்டேன் என்று மனம் மகிழ்ந்தான் திருவின் முகத்து திரு ஆனாள். இப்போ அவன் என்ன நினைக்கிறான், நான் இனிமேல் செத்து போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, என்னுடைய கணவன் நல்லா இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன், அவனுடைய தூதுவனாகிய ஒன்றை பார்த்துட்டேன், அவங்க இங்கே இனிமேல் ராவணேஸ்வரனை வதம் பண்ணி நாட்டு மக்களை காப்பாற்றிடுவாங்க, தவமுடையவர்களெல்லாம் தவத்தில் நிற்க வச்சுருவாங்க, இது எல்லாமே நான் பார்த்துட்டேன், அதனால் எனக்கு இப்போ பிரச்சனையே இல்லை. அண்ணல் பெரியோன் அடி வணங்கி அரிய உரைப்பன் அருந்ததியே வண்ணக்கடலின் இடை கிடந்த மணலின் பலரால் வானரத்தின் எண்ணற்கரிய படைத்தலைவர் ராமர்க்கடியார் யான் அவர்தான் பண்ணைக்கு ஒருவனெனப் போந்தேன் ஏவக்கடவை பணி செய்வேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அங்கே லட்சக்கணக்கான 70 வெள்ளம் வானரர்கள்லாம் இருக்கிறாங்க, அதில் ஒரு சின்ன துரும்புமானா நான் என்னை இவன் ரொம்ப பெருமையாக சொல்கிறாள்ல, லட்சுமணனுக்கு சமமாகல அவனை சொல்கிறான், நான் ஒரு சின்ன துரும்புமா நான் அங்கே நிற்கிறேன், நீ எனக்கு ஆசி வணங்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே தம்பன் தூமத்தனிப்பேரோன் ததியின் வதனன் சதவெளி என்று இம்பர் உலகோடு எவ்வுலகம் எடுக்கும் இடுக்கர் ராமன் கை அம்பின் உதவும் படைத்தலைவர் அவரை நோக்கின் இவ்வரக்கர் வம்பின் முலையாய் உரையிடமும் போதார் கணக்கு வரம்புண்டோ. இப்போ இவங்க வானரப்படையை தளபதிகளின் பெருமையும் பெரிய சீரும் நான் சொன்னேன்னா இவங்க ஒன்றுக்கும் ஆக மாட்டாங்கம்மா, அவங்க உன்னை மீட்டுட்டு போயிடுவாங்க. ராமலட்சுமணர்கள் நீ கவலையே படாத, நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். திருவுருள் கூட்டி வைக்க இது உருக்காட்டு படலம் அப்படிங்கக்கூடியதில் தன்னுடைய உருவை காட்டி, அதாவது ஆஞ்சநேயமூர்த்தி தன்னுடைய உருவை காட்டி சீதாதேவிட்ட அடையாளப்படுத்தி இவன் சொல்கிறதாக இந்த படலம் அமைகின்றது. திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு நாம் எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணுங்கிறத நான் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எத்தனை மணிக்கு சத்சங்கம் அப்படின்னு சொல்கிறேன். திருவுருள் கூட்டி வைக்க இன்றைக்கு இதோட நிறைய செய்யும். அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி